எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ அவர் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்கள் இன்னும் மெஹந்தி பை விஜயகிருஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மெஹந்தி டிசைனில் இருக்கிற ஃப்ளவரோட தியரி பார்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்கும்போதே ஐயோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் நினைக்க வேணாம். அந்த ஃப்ளவர்ன்றது இட்ஸ் நத்திங் பட் டாட்ஸ், லைன்ஸ், ஹம்ப்ஸ், பெட்டல்ஸோட காம்பினேஷன் தான் ஒரு ஃப்ளவர். ஃப்ளவரோட பார்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு மலரின் இதழ். அதுதான் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் ஃப்ளவர்ஸில் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம மெஹந்தி ட்ரா பண்ணும்போது அதில் நமக்கு என்ன இருக்கணும்? பெட்டல்ஸ் இருக்கணும். இந்த பெட்டல் டிசைன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக இருந்தால் தான் அந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெட்டல் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெட்டல்ஸ்னால் என்னன்னு சொல்லியாச்சு. ஆனால் அது எப்படி கிரியேட் பண்ணுறது? நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹம்ப்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டா தட் இஸ் பெட்டல். இந்த ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஹம்ப் ட்ரா பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இட் இஸ் அ பெட்டல். ஸோ ஹம்ப் ப்ளஸ் க்ளோசிங் லைன் ஈக்குவல் டு பெட்டல். அப்போது இன்றைக்கான கிளாஸோட ஆரம்பம் எங்கே இருக்குது? நேத்தோட கிளாஸில். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால தான் எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அது எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ அதோட டைப்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சிம்பிளான ஒரு பெட்டல் இருந்துச்சுன்னா அது பேர் ரவுண்டட் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பெட்டல் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாயிண்டட் பெட்டல். சன்ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவர்ஸில் யூஸ் பண்ணுறது நேரோ பெட்டல். பேசிக்காக நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் ட்ரா பண்ணுறேன்ப்பா அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒயிட் பெட்டல். இல்லை நான் இன்னும் டீட்டெயில்டாக டெக்கரேட்டிவாக நான் ஒரு ஃப்ளார் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுறது ஹார்ட் ஷேப்டு பெட்டல். சரி, ஏன் பெட்டல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்போது ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அதோட பெட்டல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பெட்டல் சின்னதாகவும் இன்னொரு பெட்டல் ரொம்ப பெருசாகவும், ஒன்று தின்னாகவும் ஒன்று ஃபேட்டாகவும் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? பெட்டல்ஸ் அப்படின்றது ஃப்ளவரோட அவுட்டர் சைட் ஷேப். பட் அதோட சென்டர்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? சென்டரை வச்சு தானே நம்ம பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போ சென்டர் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு டாட்டாக இருக்கலாம், ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஸ்பைரலாக இருக்கலாம், ஒரு ஃபில்டு சர்க்கிளாக இருக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்து அந்த ஃப்ளவரோட சென்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சென்டர் இல்லாமல் ஃப்ளவர் வரைஞ்சா அது இன்கம்ப்ளீட் லுக்காக தான் இருக்கும். பெட்டல்ஸ்க்கு எப்படி ஹம்ப், ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு அதோட சென்டர் தான் ஹார்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். நான் சென்டரும் ட்ரா பண்ணிட்டேன், பெட்டல்ஸும் ட்ரா பண்ணிட்டேன். இன்னும் அந்த ஃப்ளவரை நான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்? அதோட அழகை நான் இன்னும் எப்படி கூட்டலாம் அப்படின்னா, அந்த பெட்டல்ஸ்குள்ளே குட்டி குட்டி டிசைன்ஸ் நம்ம கொடுக்கலாம். சின்ன சின்ன லைன்ஸாக இருக்கலாம், இல்லை ஷேடிங்ஸாக இருக்கலாம், இல்லை டாட்ஸாக இருக்கலாம், கர்வ்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் மேண்டட்ரி கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அடிஷ்னல் ஸ்டெப்ஸ். அந்த ஒரு ஃப்ளவரை இன்னும் எப்படி எப்படியெல்லாம் மெருகேற்றலாம் அப்படின்றதுக்கான அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் தான் இந்த இன்சைட் டீட்டெயிலிங். இது பேசிக் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் அப்படின்றதுனால தான் ஒரு சிம்பிள் ஃப்ளவர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதில் லேயர்டு ஃப்ளவர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? லேயர்டு ஃப்ளவர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு சென்டர் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி பெட்டல்ஸ் ட்ரா பண்ணோம் இல்லையா? ஒரே ஒரு லைன் ஆஃப் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கும் மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணால் அதுதான் லேயர்டு ஃப்ளவர். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணவங்க மட்டும் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம எதுக்காக அச்சீவ் பண்ணணும்னா நீட்னஸ்க்காக தான் அச்சீவ் பண்ணணும். அந்த நீட்னஸ் நமக்கு எப்போ கிடைக்கும்? கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு நீட்னஸ் கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. யூ வில் அச்சீவ் நீட்னஸ். என்னடா வெறும் டாட் தானே, லைன்ஸ் தானே, கர்வ்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டிசைன்ஸை கூட எப்பயுமே நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா பேசிக் டிசைன்ஸ்லேருந்து தான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டிசைன்ஸையே க்ரியேட் ஆகுது. அதனால் டோன்ட் இக்னோர் எனிதிங். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கீப் ஆன் லேர்னிங், கீப் ட்ரஸ்டிங் யுவர் ஜர்னி.